இன்றைக்கு யோவான் புஸ்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன சிச்சுவேஷன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தேடி அநேகர் வருகிறார்கள். வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்ன நோக்கத்திற்காக என்னை தேடினீர்கள் என்று எனக்கு தெரியும். உணவுக்காக என்னை தேடுகிறீர்கள், சாப்பாட்டை பெருக்கின அந்த செயலை கண்டு என்னை அதற்காக தேடுகிறீர்கள். என்னோடு இருந்தால் அதிக சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் தேடினீர்கள். ஆனால் அதற்காக தேடக்கூடாது, அழியாமைக்குரிய காரியங்களுக்காக தேடுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். அழியாமைக்கு உரிய விஷயத்திற்காக என்னை தேடுவது என்பது எது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வரும்போது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அவர்களுக்கு புரியும் வேறு கோணத்துல சொல்ல, என்னை நீங்கள் உட்கொள்ளுங்கள், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்க போகிற உணவு பொருட்கள் இதற்காக அல்ல, மாறாக நித்திய ஜீவனுக்காக நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உபதேசத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும்போது அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஏன் இந்த வார்த்தை அவர்களுடைய வாயிலே வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி என்ன கடினமான உபதேசத்தை சொன்னார்? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் சொல்லும் போது என்னை உட்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார். பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். வானத்தில் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது மோசேயின் காலத்திலே வனாந்திரத்திலே நடந்த போது அவர்கள் உணவு கேட்டு பல்வேறு முறை ஆண்டவருக்கு எதிராக செயல்களை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஒரு சமயத்தின் போது ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மன்னா என்று சொன்னால், மன்னா என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் இது என்ன என்பதுதான். காரணம், அவர்கள் காலையில் எழும்பி பார்க்கிறார்கள், பனி படர்ந்திருந்தது. பனியை மாற்றி பார்க்கும் போது சின்ன ஒரு உருவத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் காணப்பட்டது. அவர்களுக்கு முன்பாக பார்த்திராத ஒரு விஷயம். அப்போ திடீரென்று ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒருவர் பார்த்து என்ன சொல்வது வழக்கம், இயல்பாகவே இது என்ன, இப்படி இது என்ன என்று சொல்லி கேட்பது வழக்கம் அல்லவா? அவர்கள் முதன்முறையாக அதை பார்த்த போது அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது என்ன என்பது. இந்த யாத்திராகம புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் 14 படித்தார். பெய்திருந்த பனி நீங்கின பின்பதாக இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்தது. அது என்னன்னு தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அதை பார்த்து இது என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த இது என்ன அப்படிங்கிற வார்த்தைய எபிரேயத்துல சொல்லணும்னா மன்னான்னு சொல்லணும். மன்னான்னு சொன்னா அது உண்மையில ஒரு உணவு பொருளுடைய பெயராக இருக்கவில்லை. நம்ம தமிழ்ல இது என்னன்னு கேட்போம் இல்லையா, அந்த வார்த்தையை எபிரேயத்துல போட்டா மன்னான்னு வரும். அவங்க மன்னான்னு கேட்டாங்கன்னா இது என்னன்னு கேட்டாங்க. அதே அதுக்கு பின்னால பெயராக மாறினது. அப்போ அது கடவுள் கொடுத்தது. அப்போ அந்த உணவை உண்டவர்கள் கூட மரித்தார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்போ இந்த பூமியிலே உயிர் வாழ்வதற்கு அப்பம் கிடைக்கும், இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், காரணம் இந்த ஜனங்களும் அப்படி அதற்காகத்தான் வந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பிரதனவா, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால இல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள். நீங்க எதுக்காக என்ன தேடுறீங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? எங்கிட்ட வந்தா நிறைய அப்பம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஆனா என் பிரச்சனை என்னன்னா, இந்த அப்பத்தை சாப்பிட்ட நானே கொடுக்கிறதாக இருந்தாலும், நான் கொடுக்கிற இந்த அப்பமாக இருந்தாலும் அதை சாப்பிட்ட நீங்க சத்து போவீங்க.
என்னது 100 வருஷம் வாழ போறீங்களா, 500 வருஷம் வாழ போறீங்களா? இல்ல. ஏன்னா வனாந்திரத்திலேயே கடவுள் கொடுத்த அப்பந்தான் மன்னா. அப்போ அதை சாப்பிட்டவங்களும் என்னது செத்து போனாங்க. அவங்க என்னது 1000 வருஷம் 2000 வருஷம் எல்லாம் உயிரோட வாழல. அது அன்னைக்கு ஒரு ஒருவேளை அந்த பூமியில வாழ்வதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உணவு, அவ்வளவுதான். அது அது சாப்பிட்டாலே என்னது சாகிறது உறுதி. அப்போ இப்ப என்ன அதுக்காக தேடாதீர்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இதுல புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் என்ன புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படிக்காக வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எது? அவர் சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அப்போ என்னை சாப்பிட்டால், நான் எங்கிட்ட இருந்து நான் ஒருவேளை அற்புதம் செய்த ஒரு அப்பத்தை கொடுத்து நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா, அதை சாப்பிட்டாலும் அது கடவுளே உருவாக்கி கொடுத்தாலும் அதை சாப்பிட்டாலும் சாவீங்க. அதே வேளையில அந்த அப்பத்தை உருவாக்குற என்ன நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்னது நீங்கள் மரிக்காமல் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுவது என்றால் என்ன? அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 47ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே சொல்லுங்க. இப்போ என்னிடத்துல விசுவாசமாக இருந்தால் நீங்க சாக மாட்டீங்க, நித்தியமாக உயிர் வாழ்வீர்கள். அதுதான் அதுக்கு முந்தின அந்த அதிகாரம் முழுக்க அதைத்தான் திருப்பி திருப்பி வேற வார்த்தைகள்ல சொல்வாரு. 40ஆம் வசனத்துல, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அது மரணம் இல்ல. நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத ஜீவன். அப்போ அதனுடைய பொருள் மரணம் இல்லாத வாழ்வு. அவனை கடைசி நாள்ல ஆண்டவர் எழுப்புவார். இது உண்மையாக இருக்கிறது. அங்கேயும் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்லி அப்படி சொல்லு. அப்ப என்ன சாப்பிடுங்க, என்ன விசுவாசிங்க. அப்போ உங்களுக்கு இந்த பூமியில நீங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அப்பத்தை தருவேன் அதுக்கா அப்படின்னு சொல்லாம, மாறாக என்னன்னைக்கும் சாகாம இருக்கத்தக்கதான ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுதான் யூதர்களுக்கு கடினமான உபதேசமாக இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்சம் மாத்தி சொல்லியிருந்தா, நீங்க என்ன சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பூமியிலே உங்களுக்கு இனிமே என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் நான் தருவேன். உங்களுக்கு அப்பம் தேவையா அப்பம் தருவேன், பணம் தேவையா பணம் தருவேன், பொண்ணு தேவையா பொண்ணு தருவேன், கோல்டு வேற என்னென்ன தேவையோ நான் இதெல்லாம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொல்லி இருந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவ தேடி வந்ததே அதுக்குதான். அப்படி சொல்லி இருந்தா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எளிதாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், அதுக்காக என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எதுக்காக தேடணும்? முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, அதுக்காக தேடுங்க. நீங்க இந்த சரீரத்துல மரணம் அடைந்தாலும் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த மரணம் என்பது இந்த சரீரத்துக்கு இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன உட்கொண்டால் உங்களுக்கு மரணம் கிடையாது. அதுவும் இந்த சரீரம் மரித்து போற சரீரத்தை கூட நான் ஒரு கடைசி நாள்ல எழுப்புவேன் என்றும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். இதுக்காக தேடுங்க, இதுக்காக கிரியை அப்ப என்ன தேடுறது, கிரியை நடப்புகிறது என்னன்னா என்ன விசுவாசிங்க அல்லது என்ன சாப்பிடுங்க அப்படிங்கிறது. இதுதான் அவர்களுக்கு கடினமான உபதேசமாக இருந்தது. அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கும் கடினமான உபதேசம் தான். அதனாலதான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் என்னது இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை. ஒருவேளை பயன்படுத்தினாலும் அதை மட்டும் பயன்படுத்துவதில்லை, கூட அதை சேர்த்து இயேசு கிறிஸ்துவத்துல தேடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், பூமிக்குரிய இதுவும் இதெல்லாம் கிடைக்கும், அதுக்காக தேடுங்கள் என்பது போல சேர்த்து சொல்வது. அப்போ இல்ல வெறும் இதுக்காக தேடாதீங்க, இதுக்காக தான் நித்திய ஜீவனுக்காக மட்டும்தான் தேடுங்க, இதுக்காக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவ இதற்காக விசுவாசிங்கள், நித்திய ஜீவன் நித்திய வாழ்வை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதற்காக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கள், அதற்காக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா
இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் அது கடினமான உபதேசம். ஆகவேதான் அந்த அது கூட சில விஷயங்களை ஆட் பண்ணி இன்னைக்கு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது அநேகர் இதை கேட்டு கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் இதை குறித்து அவங்களுக்கு முறுமுறுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தெரிந்துவிட்டு அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதா? நான் இப்ப பேசுறது உங்களுக்கு இடரலா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு மறுபடியும் சில அட்வைஸ் கொடுக்கிறாரு. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏகிரி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கு? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ இந்த மாம்சம், நீங்க பூமிக்குரியது, இந்த சுயம் அல்லது மாம்சம், இந்த உலகம், இது என்பது ஒண்ணுக்கும் உதவாது. இது இந்த பூமியோட முடிஞ்சு போகக்கூடிய ஒன்று. ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் அதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசிக்காம இருக்கிறவங்க யாருன்னு அவருக்கு தெரியும். தன்னோடு கூட இருக்கிற யூதாசே அவரை விசுவாசிக்கல, அவரை காட்டி கொடுப்பான்னு தெரியும். அதனால அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு, ஒருவன் என்னுடைய பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். இப்போ இவ்வளவு விஷயத்த சொல்லியும் உண்மையை சொல்லியும் இயேசு கிறிஸ்து உண்மையை பேசினார். எந்த ஒளிவு மறைவும் இல்லை, காம்ப்ரமைஸ் இல்லாம பேசுறாரு. பேசும்போது அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி போறாங்க. ஆண்டவர் இதை வச்சுதான் சொல்றாரு. இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், பிதாவின் அருளை பெறாவிட்டால் இந்த உபதேசத்தை கேட்டெல்லாம் யாரும் வர முடியாது. அப்போ பிதாவின் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த உண்மையான உபதேசத்தை கேட்டு ஒருவனால வர முடியும். அப்போ இல்லைன்னா இல்லாமலும் ஒருத்தன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும்னா உண்மையான உபதேசத்துக்கு கூட சில விஷயங்கள் கலப்படம் செஞ்சா மட்டும்தான் உள்ள வர முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து பேசின அந்த உண்மையான அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு உள்ளே வருகிறான்னா அவன் தான் பிதாவின் அருளை பெற்றவன், அவன் தான் தேவனால் காப்பாற்றப்பட்டவன், அதாவது ரட்சிக்கப்பட்டவன். அப்போ பிதாவின் அருளை பெற்றவன் யார்? இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உண்மையான உபதேசத்தை கேட்டு உள்ளே வந்தவன். அப்போ ஏன்னா இந்த உண்மையான உபதேசத்தை கேட்டு எல்லாரும் உள்ள வரமாட்டாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இது கடினமான உபதேசம், எங்களுக்கு இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன எதுக்கு தேடுறீங்க? இந்த அழிந்து போகிறதுக்கா? இல்ல, இதுக்காக தேடாதீங்க, நித்திய ஜீவனுக்காக நான் தருவதற்காக தான் நான் வந்தேன், அதுக்காக கிரியை நடப்பீங்கள்னு சொல்றாரு. அப்போ இதை நம்பி அப்ப இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, நித்திய ஜீவனுக்கு தான் தருவீங்க, அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைக்கிறவன் இதெல்லாம் கடினமான உபதேசம், இந்த பூமிக்காக, இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரா, நித்திய ஜீவனுக்காக தருவாரா அப்படின்னு தானே லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க பெரும்பான்மையானவர்கள். அப்போ ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காணாதது, நித்திய ஜீவன் என்பது அவர் லிட்டரலா இன்னும் காணவில்லை, காணாததன் மேல் உள்ள விசுவாசத்தை காட்டிலும் இங்க காண்கிறதுலதான் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு தேவை தான் என்னது, என்ன இந்த பூமியில உயிர் வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்கிறதாக மனிதர்கள் உள்ளார்கள். ஆனா அவங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது, தூர பார்வையோடு பார்த்தா இந்த பூமியில வாழ்றது கொஞ்ச நாட்கள் தான், அது நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாத நாட்கள் என்பதை சிந்தித்து பார்த்தார்களானால் நலமாக. ஏன் அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க கடவுளுடைய அருளை பெறவில்லை. கடவுளின் அருளை யார் பெற்று, சத்தியத்தை கேட்டு ஒருத்தன் உள்ளே வருகிறான் என்று சொன்னால் அவன் கடவுளுடைய அருளை பெற்றவனாக இருக்கிறான். அப்போ இதை கேட்ட உடனே அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, 12 பேர் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பேதுரு ஒரு பதில் கொடுக்குறார். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போறீங்களா? போறதா இருந்தா போங்க, அதான் அந்த கேள்வியுடைய அர்த்தம். இப்ப பேதுரு சொல்லுகிறான், நாங்க யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ உங்ககிட்ட தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. நாங்க ஏன் வேற இடத்துல போகல? நாங்க ஏன் வேற எங்கேயும் போகல? ஒரே ரீசன் தான், உங்ககிட்ட இருந்தா என்னது, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது,
உங்க கூட இருந்தா எங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி கிடைக்குது, உங்க கூட இருந்தா என்னது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு பேதுரு சொல்லல. மாறாக உங்ககிட்ட இருந்தா வசனம் கிடைக்குது. அந்த வசனம் நித்திய ஜீவனை கூட்டி சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கான வசனங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் நித்திய ஜீவனுக்கானது என்கிற அதுதான் முக்கியம் என்று சொல்லி பேதுரு அறிந்திருந்தார். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணிருப்பான்? அவனும் பின்வாங்கி போயிருப்பான். ஆனா அவன் எதை முக்கியப்படுத்தி பார்த்தான் என்று சொன்னால், உங்ககிட்ட நித்திய ஜீவனுக்கான வசனங்கள் இருக்கு, இதுதான் முக்கியம், இதை விட்டுட்டு நாங்க வேற யாரிடத்துல போக முடியும் அப்படி என்று சொல்லி பேதுரு கேள்வி கேட்கிறான். இதே பேதுரு தான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்ல கொஞ்சம் முன்பு அவன் இயேசு கிறிஸ்துவடத்துல வேறொரு கேள்வி கேட்டிருந்தான். என்னன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்னை எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசி கொண்டு வந்தார். அப்போ இதே பேதுரு தான் கேள்வி கேட்கிறான். மார்க் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அப்போ நாங்க எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் விட்டோம், அப்போ எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்கிறது பேதுருடைய கேள்வியாக இருந்தது. அப்ப அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் கொடுக்கிறார். இதே கேள்விய மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுல எழுதியிருக்கு, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கிறதாக எழுதப்பட்டிருக்கு. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அதுக்கு ஆண்டவர் ஒரு பதிலா கொடுக்கிறார். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இதேதான் மார்க்ல சொல்லும் போது அந்த 100 அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கு அடிஷனலா. என்னது? துன்பங்களோட கூட அப்படின்னு சொல்லி வார்த்தை எழுதப்பட்டிருக்கு மார்க்ல 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்வான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ அந்த பேதுரு ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இது பற்றி ஒரு பேச்சு நடந்த போது கேட்டிருந்தான். எல்லாவற்றையும் விட்டு நம்ம பின்பற்ற எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக வைத்திருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில், இந்த பூமியில உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டீங்கன்னா இந்த பூமியில உங்களுக்கு துன்பம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த துன்பங்களோட நீங்க எதையெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் 100 கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதை நம்ம என்னது அப்படியே எழுத்தின்படியாக புரிஞ்சுக்கொண்டு பார்த்தா எப்படி இருக்கு? மத்தேயுல அதுல ஆண்டவர் எதையெல்லாம் விடுறதா சொல்றாரு? என் நாமத்து நிமித்தம் வீடையாவது, அப்போ 100 வீடு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா? சகோதரரையாவது, அப்ப 100 இந்த பூமியில 100 கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம், இந்த பூமியில வீட்டை விட்டா 100 வீடு கிடைக்கும், சகோதரரையாவது விட்டா 100 சகோதரர்கள் கிடைப்பார்கள், சகோதரிகளையாவது விட்டா 100 சகோதரர்கள் கிடைப்பார்கள், தகப்பனையாவது தாயையாவது இதெல்லாம் விட்டா 100 கிடைப்பார்கள். இப்போ மனைவியாவது, மனைவியை விட்டா 100 மனைவிகள் கிடைப்பார்களா அப்படின்னு அர்த்தமாகும் இல்லையா? பிள்ளையாவது, அப்ப 100 பிள்ளைகள், 100 பிள்ளையை விட்டா 100 பிள்ளைகள் கிடைப்பார்கள் அப்படின்னா அர்த்தம் இல்லை. அப்போ இங்கே
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவைகளையெல்லாம் என் நாமத்து நிமித்தம் விட்டீர்கள் என்று சொன்னால், இதே மாதிரி விட்டவர்கள் எல்லாருமே என்னது கிறிஸ்துவுக்குள்ளாக சபையாக மாறப்போகிறீர்கள். ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு சபை என்கின்ற கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சபை என்கின்ற ஒரு ஏற்பாடு வருகிறது அல்லவா? அப்போ நீங்கள் எல்லாமே சகோதர சகோதரிகள். அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளாக எந்த பட்சபாதமும் இல்லை, எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது அது இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னது எல்லாருடைய வீடுகளும் எல்லாருக்கும் பொதுவானதாக கருதப்படும். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாப்பீங்கன்னா, ஒருவனும் தனக்குரியதை தனக்கென்று அனுபவிக்கவில்லை. எல்லாரையும் எல்லாம் கொண்டு வருவாங்க, எல்லாம் ஷேர் பண்ணி ஈக்குவலா எல்லாரும் ஒன்னே மாதிரி. ஏழை பணக்காரன்கின்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதை அனுபவிப்பாங்க. அப்போவே இந்த வசனம் அங்க துல்லியமாக நிறைவேறதை இங்க பார்க்க முடியும். அதனுடைய பொருள், கடவுள் உங்களுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ண, நான் உங்களுக்கு 100 வீடு தருவேன், நான் இப்போ உனக்கு 1 ஏக்கர் நிலத்தை நீ விட்டுட்டு வந்தா உனக்கு 100 ஏக்கர் நிலக்கும் தருவேன், அப்படி இல்லை அர்த்தம். ஆண்டவர் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. சமீபத்துல ஏதோ ஒரு இது சேனல்ல யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒருத்தர் ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. யாருன்னு தெரியல. அப்போ அப்படி அல்ல, ஆண்டவர் அந்த அர்த்தத்துல இது சொல்லவே இல்லை. அப்போ இந்த பூமியில கிறிஸ்துவுக்குள்ளான என்னை எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், இதை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்து என்கின்ற ஒரே சரீரத்துக்குள்ளாக மாறுகிறார்கள். எல்லாருமே என்னது ஒரு ஒரு குடும்பமாக கருதப்படுவீர்கள். அப்போ எல்லாம் ஒருவருக்கொருவர் அங்கு வேற்றுமை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். உதாரணத்துக்கு பேதுரு ஒருவேளை வீட்டை விட்டு ஊழியத்துக்காக போறாருன்னா, பேதுரு நிமித்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, பேதுரு இன்னொரு பட்டணத்துக்கு போகும்போது அவர்களுடைய வீட்டுல ஏற்றுக்கொள்வார்கள். இங்க தங்கி இருந்து சுவிசேஷம் சொல்லுங்கள், இல்ல இந்த இடத்துக்கு வாருங்கள். பவுல் அப்படித்தானே ஒவ்வொரு இடத்துக்கு பயணம் பண்ணார், அவரை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவார், இல்ல ஆற்றங்கரையில வச்சு சொல்வார். அப்போ அது எல்லாமே அவர்களுடைய பேர்ல கிரயம் பண்ணப்பட்ட என்கின்ற அர்த்தத்திலே வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் சுவிசேஷத்து நிமித்தம் எல்லாரும் அந்த உறவின் அடிப்படையில அந்தந்த இடங்களை அவர்களுக்குரியதாக கருதி பயன்படுத்துவதற்கு கொடுப்பார்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது துன்பங்களோடு கூட என்று சொல்லுகிறார். இந்த பூமியில இன்மையிலே வெறும் இந்த இது 100 தனையாக இது மட்டும் கிடைக்கும் என்கின்ற அதோடு நிறுத்தவில்லை. ஆரம்பிக்கும் போது இம்மையிலே துன்பங்களோடு கூட என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட இதெல்லாம் கிடைக்கும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுது. அப்போ இது பேதுரு ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்துல கேட்ட கேள்வி. அப்போ பேதுருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணா இந்த பூமியில வேற எதுவும் கிடைக்காது, இந்த உலகம் சார்ந்த எதுவும் கிடைக்காது, அதுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின வேஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்துவ எதற்காக பின்பற்ற வேண்டும், மறுமையிலே நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்ப இந்த உலகத்துல என்ன கிடைக்கும், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்கின்ற சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு குடும்பம் கிடைக்கும், அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நமக்கு தனிப்பட்ட விதத்துல என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், மறுமையிலே நித்திய ஜீவன். தனிப்பட்ட விதத்துல இந்த பூமியில என்ன கிடைக்கும், துன்பம். தனிப்பட்ட விதத்திலே மறுமையிலே நித்திய ஜீவன். இது பேதுரு நன்றாக உள்வாங்கி இருந்ததுனால் இப்ப கேட்கும்போது பேதுரு சொல்றார், உம்மை விட்ட வேற எங்கேயும் என்னது நித்திய ஜீவன் கிடைக்காது, அதுக்கான வசனங்கள் கிடைக்காது. ஆகவே வேற எங்க போவோம், வேற யார் இடத்துல போவோம். அப்போ இப்படி உண்மை இயேசு கிறிஸ்துவை நம்பி வரும்போது அது எதற்காக என்கிறதை தெளிவாக அறிந்திருந்தது யார் என்று சொன்னால் பேதுரு. ஆகவே தான் பேதுரு பல இடங்களிலே தவறு செய்திருக்கிறார், வழிக்கு விழுந்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் என்னது அவர் சரியாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ எதற்காக பின்பற்றணும், நித்திய ஜீவனை தருவதற்காக, அதுக்காக தான் அவரை பின்பற்றணும். அதுதான் அவர் எனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த பயணத்திலே இந்த பூமியில வரும்போது பல தடுமாற்றங்கள் வந்தாலும் அவர் மறுதளித்திருக்கிறார். அது அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம். இன்னொரு சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போன பிறகுதான், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான்
ஆனா யூதர்களை காணும் போது அந்த இடத்தை எப்படி கையாளலாம்னு சொல்லி சரியா தெரியல. அதனால என்னது, அந்த யூதர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறு செஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அவருக்கு ஆழ்மனதிலே அந்த சத்தியம் என்ன தெரியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எதற்காக? நம்ம இந்த உலகத்தில் ஆதாயம் பெறுவதற்காக அல்ல என்பது அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவரு பொய் சொல்லி சபித்து ஆண்டவரை மறுதளித்தாலும் ஐயோ நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவருக்கு என்னது உணர்வு வந்தது. யூதர்களோட மாயம் பண்ணது அவருக்கு அது அந்த அதை காம்ப்ரமைஸ் பண்ணி, அது எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அந்த இடத்துல அவர்களால எதிர்ப்பு வரக்கூடாது, யூதர்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கணும், அதுதான் அவருடைய. அப்போ அவருக்கு அந்த அடிமனத்துல இருக்கிற சத்தியம் ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா அதுலயே நினைச்சிருந்திருப்பார். பவுல் சொல்றாரு நீ இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முகமுகமா எதிர்த்தாரு. உடனே பவுல் நீ யாரு என்ன சொல்றதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா அவருடைய மனதுக்குள்ளாக என்னது, இயேசு கிறிஸ்து வந்தது நித்திய ஜீவனுக்காகத்தான். இந்த பூமியில நம்ம யாரையும் பிளீஸ் பண்ணி அது நிமித்தம் நம்ம ஆதாயம் பெறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. அப்போ அது நம்ம சத்தியத்துக்காக நிற்கும் போது ஒருவேளை இந்த சமரசம் செய்யாமல் வாழ வேண்டி வரும். அது நிமித்தம் ஒருவேளை எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அந்த உண்மை அவருக்குள்ள தெரிந்தது. அதுல தவறுனாலும் திருத்தும் போது பவுல் திருத்தும் போது உடனடியாக என்னது தான் தவறு என்று சொல்லி உடனே திருத்தி விடுகிறார். அப்போ இந்த அடிப்படை உண்மை, இயேசு கிறிஸ்துவை நான் எதற்காக பின்பற்றுகிறேன், எதற்காக நான் இயேசு கிறிஸ்து பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படை உண்மை சரியாக இருக்கிற பட்சத்திலே இந்த பூமியில வாழும்போது சில தவறுகள் நேர்ந்தாலும் கண்டிப்பாக என்னது அதுல நிலைத்திருக்க முடியாது, அந்த தவறுல நிலைத்திருக்க முடியாது. அதான் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். பேதுரு இந்த அடிப்படை சத்தியத்திலே உறுதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாரு நீங்க போறீங்களா, போங்க. எல்லாரும் எதுக்காக போனாங்க? இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணா ஏதாவது நடக்கணும், இந்த உலகம் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நடக்கணும் என்று எதிர்பார்ப்பு வந்தாங்க. ஆண்டவர் அப்படி கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. நித்திய ஜீவனுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் போது எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். சிறர்களை பார்த்துதான் கேட்கிறாரு நீங்களும் போறீங்கன்னா போங்க. பேதுரு சொல்றாரு இல்ல, நாங்க ஃபாலோ பண்றது எதுக்காக? நித்திய ஜீவனுக்காக. அப்ப அந்த உறுதிப்பாடு இருந்ததால் மட்டும்தான் பேதுருவுக்கு வாழ்க்கையில சில தவறுகள் தடுமாற்றங்கள் வந்தாலும் அவரால் திருப்பி சரியாக நிற்க முடிந்தது. கடைசியில அவர் தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கவும் முடிந்தது தைரியமாக இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்போ மரணத்தை குறித்த அந்த பயம் போய்விட்டது. காரணம் அவருக்கு இந்த பூமியில மரணம் அடைந்தாலும் பரவாயில்லை, இந்த பூமியில நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதோ இந்த பூமியில பணக்காரனாக வாழ்வதோ அல்ல பேதுருடைய எண்ணம். மாறாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது, நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஆகவே நான் இந்த சரீரத்திலே மரிக்க வேண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அவருடைய நிலைமை காணப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? இதே விஷயம் இஸ்ரவேல் மக்களை எகிப்து அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை விடுவித்து வனாந்திர வழியாக அழைத்து போகிறார். அவர்கள்ட்ட சொன்னது என்ன? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அது அப்படி அந்த வார்த்தை கொடுத்துதான் ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார்கள்? ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருந்தார்கள். அதிக நேர உழைப்பு சுரண்டல் அங்க காணப்பட்டது எகிப்திலே. எகிப்து மக்கள் எல்லாம் என்னது, இவர்களை வேலை வாங்கி இவங்களை அடிமைப்படுத்துறார்கள். இன்னும் சொல்ல மோசே அந்த பிறந்த காலத்துல 2 வயசுக்குள்ளவங்களை எல்லாம் கொல்றாங்க. இவங்க ரொம்ப பெருசாயிட்டாங்க, நிறைய மக்கள் பெருகிட்டாங்க, மக்கள் தொகை பெருகி விட்டது. அதனால என்னது, ஒரு காலத்துல இந்த எகிப்தியர்களை காட்டிலும் மக்கள் தொகை ஜாஸ்தியாச்சுன்னா என்னது, இவங்க நம்மள ஆள ஆரம்பிப்பாங்க, நமக்கு எதிராக கலகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான பயம்தான். உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லா நாட்டுக்காரங்களும் என்னது பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு போறாங்க, அப்படித்தானே? இப்ப அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்காக்காரங்களுக்கு என்ன பயம் வருது? இப்படியே எல்லாரும் வந்துட்டு இருந்தா, வேற வெளியில உள்ள நாட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் ஃபியூச்சர்ல போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க மொத்தமா இவங்க ஒருவேளை நமக்கு எதிராக கலகம் பண்ணி இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டா
அப்போ இங்க ஏற்கனவே இங்கே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் என்கின்ற ஐயம். அதனாலதான் ஏன்னா இங்க இனி புதுசா என்னது வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள். ஏற்கனவே இங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வேலை பார்க்கறவங்களும் என்னது அதுல பல சிக்கல், யாரெல்லாம் என்னெல்லாம் என்னது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு பார்த்து அவங்க எல்லாம் வெளியே போறணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்கப்படுது. இது எல்லாமே இயல்பான ஒரு பயம். இந்த பயம் தான் அன்னைக்கு எகிப்து மக்களுக்கு இருந்தது. எங்கிருந்தோ வந்தாங்க, வந்து நம்ம அப்பா தாத்தா காலத்துல வந்தாங்க, வந்து இவங்க வேலை செய்யறாங்க, இவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா இவங்களுடைய எண்ணிக்கை பெருசா இருக்கு, நாள்தான் பெருகிட்டே போறாங்க. அப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சு, நல்ல ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா இவங்க ரொம்ப பெரிய கூட்டம் ஆயிடுவாங்க. அப்போ ஒருவேளை இப்ப நம்ம இவங்களுக்கு கீழே கைகட்டி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம் என்கின்ற ஒரு பயம். அதனால என்ன பண்ணாங்க, இவங்களுடைய மக்கள் தொகையை குறைக்கணும். மக்கள் தொகையை குறைக்கணும்னா என்னது, ஆண்கள் இனி பிறக்க போகிற எல்லாரையும் என்னது கொண்டு போடணும். 2 வயசுக்கு கீழே உள்ளவங்க பிறக்க பண்ணணும். ஒருவேளை இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல இருந்தா ஒண்ணுங்களை அபாஷம் பண்ண சொல்லியிருப்பாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொள்ள சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது அவர்கள் அன்னைக்கு இருந்த ஒரு சிச்சுவேஷன். அப்போ எகிப்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இறங்கி, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அவருடைய கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி. இப்போ அது ரொம்ப அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது தெரிஞ்சு அவருடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன், அங்க நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆனா இங்க உங்களால ஆராதனை செய்ய முடியாது. இது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அடிமைத்தன வாழ்க்கை வாழும்போது இவங்க என்ன, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்து கடவுள் தான். இப்போ இங்க அப்படி இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்து ஒரு பாதை வழியாக பயணிக்க வைக்கிறார். அந்த பாதை தான் வனாந்திர பாதை. இவங்களுக்கு இப்போ என்னது, எகிப்தின் அடிமைத்தனம் தெரியும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தெரியும், ஆனா அவங்க பார்க்கல. எகிப்து அடிமைத்தனம் இவங்களுக்கு தெரியும். அடுத்து என்னது, கானானுடைய வாழ்க்கை இவங்க ஆண்டவரால் சொல்லப்படுகிறது, ஆனா அதை இன்னும் பார்க்கல. கானானை பார்க்கணும்னா திருப்பி அங்க வனாந்திர வழியா அங்க கானானுக்கு போனா மட்டும்தான் பார்க்க முடியும், அப்படித்தானே? இப்போ வனாந்திர வழியா போறாங்க. வனாந்திர வழியா போகும்போது இப்போ அவங்களுக்கு என்ன யோசனை இருக்குது, இந்த வனாந்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் இந்த இடத்துல என்னது ஒண்ணுமே சரியா எங்களை நடத்தல. இப்போ நாங்க எதுக்காக இப்ப இவங்களுடைய நம்பிக்கை இப்ப எப்படியா மாறுச்சு, ஆண்டவர் கானானை தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை போகி எப்படி ஆச்சு, இந்த வனாந்திரத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ சொல்றாங்க, நாங்க எகிப்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்கள் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், நாங்க நல்லா இருந்தோம். இங்க மோசையோட பேச்ச கேட்டு அவனுக்கு பின்னாடி ஏதோ இங்க அப்படி வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தா இங்க எங்களுக்கு ஒரே பிரச்சனை, ஒரே துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண சேட்டைகளை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன பண்ணாங்களாம், அவர்கள் இச்சித்தார்கள், அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி விக்கிரக ஆராதனைக்காரர்களாங்க. இது எப்போ நடந்தது, மோசே கடவுளிடத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குறாங்க. எதுக்காக, இனிமே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டா. அப்ப கடவுளுடைய மக்களுக்கு என்று ஒரு சட்டம், இந்த கடவுள் ஒரு தனி நாடை உருவாக்க போகிறார். அப்ப இந்த நாட்டுக்கு இன்னொரு சட்டம் தேவை. அந்த சட்டம் என்னெல்லாம் எப்படி இருக்கணும், இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு சட்டம், நாட்டு சட்டம், கான்ஸ்டிடியூஷன், அதை எழுதி வாங்கிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்த அந்த அப்போ கொஞ்சம் நாள் ஆகிடுது, தாமதம், கால தாமதம். அந்த நாள், ஐயோ மோசை என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, மோசைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ எங்களுக்கு என்னது, இப்போ எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். எங்களை முன்னாடி நடத்தி போறதுக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும், நாங்க விரும்பின மாதிரி ஒரு கடவுள் வேணும். அப்போ இவ்வளவு நாட்கள் கடவுள்னு சொல்லி ஒருத்தர் எங்களை வழி நடத்திட்டு வந்தாரு மோசை வழியா. அவங்க அந்த கடவுள் நாங்க சொல்றது ஒன்றும் கேட்க மாட்டாரு, அவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நடத்துவாரு. இப்போ நாங்க எங்களுக்கு விரும்புற மாதிரி ஒரு கடவுளை எங்களுக்கு உருவாக்கணும். அது எப்படி, நாங்க குதிச்சு ஆடணும், நாங்க பாடணும், அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடவுளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்கறாங்க, மோசையுடைய அண்ணன் ஆரோன்கிட்ட போய் கேட்கறாங்க. ஆரோன் என்ன சொல்றேன், சரிப்பா நீங்க கேட்கறீங்க, நீங்க அந்த உங்கள்ட்ட கழுத்துல காதல் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அவன் சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். பாருங்க, அவனே ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறான். வார்ப்பிச்சுட்டு சொல்றான், இஸ்ரவே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்ன. யாருக்கு கிரெடிட் கொடுக்குறான்? இவன் செஞ்ச ஒரு இதுக்கு கிரெடிட்டை கொடுக்குறான். கொடுத்துட்டு அடுத்த நாள் சொல்றான், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை, இதான் கர்த்தர். பேரு யாருதான்? கர்த்தர். யெகோவாங்கிற பேர் தான் கண்ணுக்குட்டிக்கு வைக்கிறான். கர்த்தருக்கு பண்டிகை. அப்போ அந்த கர்த்தர் யாரு? உண்மையான கர்த்தரா? இல்ல. ஆனா கர்த்தர்னு தான் சொல்றான். ஆனா இவர்கள் தங்களுடைய மனதிலே கற்பனையாக உருவாக்கின கடவுள். ஆனா பேர் என்னது? அதே கர்த்தர் தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துங்கிற பேரை சொல்லிதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனா பேர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து. ஆனா வேதாகமத்துல சொல்ற இயேசு கிறிஸ்துவ சொல்ல மாட்டாங்க. இவங்க தங்களுடைய மனதில மக்களுக்கு எது எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களா ஒரு இயேசு கிறிஸ்துவ உருவாக்கி, இயேசு கிறிஸ்துவுக்கு பண்டிகை, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஆடுனாதான் பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இப்படி எல்லாம் பண்ணாதான் அவர் மகிழ்ந்து நமக்கு என்ன தருவாரு? பலவிதமான பொருட்களை தருவாரு. உங்களுக்கு பண பற்றாக்குறையா? இத்தனை மணி இங்க அந்த ஆராதனையில வாருங்க, ஆடுங்க, பாடுங்க. ஆடுனாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவ இப்ப உருவாக்குறாங்க. பேர் இயேசு கிறிஸ்து தான். ஆனா உண்மையான இயேசு கிறிஸ்துவா? இல்ல. சரி, பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான வரிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்போ இதத்தான் இங்க கொரிந்தியர் புத்தகத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். அடுத்து அவங்க வேசித்தனம் பண்ணார்கள். ஒரே நாள் 23,000 பேர் விழுந்து போனார்கள். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அதாவது முறுமுறுத்தாங்க, எங்களுக்கு இது இல்ல, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள், சங்காரணக்காரனால அழிக்கப்பட்டார்கள். இது எல்லாமே வனாந்தரத்திலே கானானை நோக்கி பயணம் செய்து வரும்போது நடந்தது. ஏன் அவங்களுக்கு இப்போ என்னது? கடவுள் மோசே வழியாக கடவுள் கானானை தருவார். அப்போ இந்த கானானுக்கு போனோம். அதுதான் கடவுள் சொல்லி இருக்கிறார். அதுதான் கடவுள் நமக்கு வாக்களித்து இருக்கிறார். அதை விட்டுட்டாங்க. மாறா எங்களுக்கு இன்னைக்கு நாங்க நினைக்கிற மாதிரி வாழணும், இந்த வனாந்தரத்துல நாங்க நினைக்கிற மாதிரி வாழணும். அதுக்கு கடவுள் ஏதாவது செய்யணும். கடவுள் கானானுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வனாந்திர வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வனாந்தரத்துல கடவுள் தனக்கு சுத்தமானபடி கூட்டிட்டு போவார். ஆனா இவங்க இல்ல இல்ல, இந்த வனாந்தரத்திலே நாங்க நினைச்ச மாதிரி வாழணும். கானான போறது அது நாளைக்கு, அது 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 அப்புறம். அது இல்ல, இன்னைக்கு நாங்க புசிக்கணும், குடிக்கணும், விளையாடணும். நீங்க அப்படி கூட்டிட்டு போக அந்த கடவுள் அப்படி செய்யலையா? அதுக்கேற்ற மாதிரி கடவுளை நாங்களே உருவாக்கிட்டு இதுதான் அந்த கடவுள், இதுதான் அந்த யெகோவா அப்படின்னு சொல்லிட்டு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இஷ்டத்துக்கு நாங்களே வாழ்ந்துக்கிறோம் இன்னைக்கு என்று சொல்லி அவர்கள் பண்ணாங்க. இதே விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது. காரணம், அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு கானான் தேசத்தை தருவேன், அங்க என்னது செழிப்பாலந்து ஓடுகிற தேசம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது நித்திய ஜீவனை தருவேன். அங்க என்ன இல்லை, மரணம் இல்லை, நோய் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு செழிப்பான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் கேட்ட போது ஆண்டவர் சொன்ன பதில் தான், மறுமையில என்னது 12 கோத்திரத்தையும் ஆளுகிறவர்களா நியாயம் தீர்க்கிறவர்களா நீங்க இருப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ கூட விசுவாசித்தவர்கள் அவர்கள். அப்போ அது எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு அதுக்கு பிறகு சொல்றாரு என்னது, அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அது வெறும் 12 சீடர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாருக்கும், விசுவாசத்தை ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் நீங்களும் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள், நியாயம் விசாரிப்பீர்கள். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு உயிர்த்தவர்கள் அவரோடு கூட என்னது ஆளுகை செய்வார்கள் அல்லது நியாயம் விசாரிப்பார்கள். இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் சொல்லப்படும் போது தேவதூதர்களை கூட நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 6 எழுதியிருப்பார். அப்போ அந்த பொசிஷனை தருவேன்னு சொல்லியிருக்காரு.
மாறா இல்ல இல்ல அது என்னைக்கோ நடக்கக்கூடியது, அதெல்லாம் எனக்கு வேணும், அதுக்காக அது அது மட்டும்தான் கடவுள் தருவாரா? எனக்கு இன்னைக்கு நான் நினைக்கிற மாதிரி வாழணும், இதுக்கு இதுக்கு பண்ணலைன்னா அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். இல்ல கடவுள் அப்படி வேண்டாம்னு எனக்கு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேறு மாற்று வழி என்னது? அந்த கடவுளை அங்க இருக்கட்டும், நாங்களே ஒரு கடவுளை உருவாக்கிட்டு அந்த கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேர் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ ஆனா பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு, இதற்காக நாங்களுமே பின்பற்றுவோம், வேறு யார் இடத்துல போவோம், வேற யார் இடத்துலயும் போக மாட்டோம், இல்ல வேற எதையாவது உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு உடைய பேரை வைக்க மாட்டோம், வேற யார் இடத்துல போய் அவனுக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேரை வச்சுக்கிட்டு அப்படி போகிறது. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து இடத்துல போனா நித்திய ஜீவன் கிடைக்கும், அதற்காக என்ன விசுவாசிங்க என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இதுக்கு பார்த்து இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல போய் இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு அங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நான் பேதுரு கேட்கிறேன், யார் இடத்துல போவோம்? வேற யார் இடத்துலயும் போக மாட்டோம். அங்க போனா பொருள் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம். எது எங்க போகும்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சாத்தான் வந்து சோதிக்கிறான். சோதிக்கும் போது சொல்லுகிற காரியம், என்ன பணிந்து வணங்கு, இந்த உலகத்தில் உள்ள சகல மகிமை ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு இதெல்லாம் நான் உனக்கு தர்றேன்னு சொல்றேன். ஓ சாத்தான் என்ன சொல்லுவான்? என்ன வணங்கினா உனக்கு இதெல்லாம் இந்த இந்த பூமிக்குரியதை எல்லாம் தர்றேன்னு சொல்றான். இயேசு அதை நிராகரிக்கிறார். அப்போ இன்னைக்கு அதே சாத்தான் இயேசு கிறிஸ்துங்கிற பேரை மாட்டிக்கிட்டு எங்கிட்ட வரங்க, நான் இந்த உலகத்துக்குரியதை எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குரியதுக்காக என்ன தேடாதீங்க, நித்திய ஜீவனுக்காக என்ன தேடுங்கன்னு சொல்றாரு. அப்போ பேதுரு போன்றவர்கள் இப்போ நித்திய ஜீவன் தான் முக்கியம், வேற யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்துல தான் உண்டுன்னு சொல்லிட்டு இங்க வர்றாங்க. இன்னும் அநேகம் அதை தவிர பல இன்னைக்கு அநேகர் பிரிந்து போனவர்கள அநேக இந்த சாத்தான் அல்லது இயேசு கிறிஸ்துங்கிற பேர்ல இருக்கிற இன்னொரு காரியம் இதுல இங்க வந்திருக்கிறாங்க. காரணம் இங்கதான் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் குறித்து பேசப்படுகிறது. இந்த உலகத்துல உள்ள பெரியவனாக வேண்டும், இதை குறித்த காரியங்கள் பேசப்படுகிறது. இதுக்காக நீங்கள் இந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்காக இங்கே வணங்குகிறார்கள் மக்கள். இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். பேதுரு போல எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் அந்த அடிப்படை சத்தியத்திலே உறுதியாக இருந்தால், நம்முடைய சிச்சுவேஷன் நிமித்தமாக சில தடுமாற்றங்கள் வந்தாலே அது கண்டிப்பா பேதுரு மாதிரி மறுபடி உற்சாகமாக எழுந்து பயணிக்க முடியும். ஆகவே நாம் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? வசனம். என்ன வசனம்? நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்கிறதுக்காக பின்பற்றுவோம்.